அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் 4th யூனிட் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணுது. ஜேஎன் கபூர் தான் உங்களுக்கு இருக்கிற டெக்ஸ்ட் புக் இல்லையா, அதில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 105 இருக்கிற இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். Solve the difference equation xt plus 2 minus 4 times xt plus 1 plus 4xt equal to 2 power t. இங்கே சஃபிக்ஸில் t இருக்குது இல்லைங்களா, பவரில் t இருக்குது. இந்த t தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ xtக்கான சொல்யூஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வாட் இஸ் xt அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இதில் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் இ யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இருக்குது, 0 இருந்தால் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், அப்போ பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இதில் இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்டி ஈக்குவல்ட்டுன்னு இதை நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஓகே, அப்போ கிவன் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை ஈன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ எக்ஸ்டிக்கு பதிலாக 1, எக்ஸ்டி ப்ளஸ் 1க்கு பதிலாக இ பவர் 1, எக்ஸ்டி ப்ளஸ் 2க்கு பதிலாக இ பவர் 2. ஓகே, அப்போ e ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 4 ஆஃப் xt ஈக்குவல் டு 2 பவர் t. இப்போ இதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்து நம்ம போடுவோம். அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ், அதில் இந்த xt 2 பவர் t இதெல்லாம் விட்டுருவோம். ஈக்கு பதிலாக லேம்டா போட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து நம்ம அந்த லேம்டாக்கான வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லேம்டா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. மல்டிபிள் பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4 அப்படின்னு சொல்லும்போது 4 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 2 2s are 4, மல்டிபிள் பண்ணால் 4, பட் ஆட் பண்ணால் நமக்கு -4 வரணும். அப்போ ரெண்டுமே மைனஸ் சைன் எடுத்துகிட்டா மல்டிபிள் பண்ணும்போது +4 வந்துடும். ஆட் பண்ணால் -4. இந்த லேம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டேரெக்டாக லேம்டா -2 இன்ட்டு லேம்டா -2 ஈக்குவல் டு 0ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ லேம்டாவோட வேல்யூ 2 2 ஈக்குவல் ரூட்ஸாக வருது நமக்கு. த ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்கும்போது நம்ம சிஎஃப் என்ன எழுதுவோம் அப்படின்னா, இங்கே 2 தான் கான்ஸ்டன்ட் இல்லையா, ஆக்சுவலாக அது 2 தான் லேம்டா. ஸோ ரிப்பீட்டட் ரூட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா c1 ப்ளஸ் c2t இன்ட்டு லேம்டா பவர் t. இங்கே லேம்டாவோட வேல்யூன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 2. இப்போ சிஎஃப் ஈக்குவல் டு c1 ப்ளஸ் c2t இன்ட்டு 2 பவர் t. நீங்கள் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதே போல் தான், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அதில் இருக்கும். ரைட்டா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை, இதுக்காக தான் இந்த கிவன் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதிருக்கோம். அப்போ 1 டிவைடட் பை இந்த ஈல இருக்கிற ஆப்ரேட்டர் எழுதணும். இ ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 4, இ ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 4, ரைட் சைடில் இருக்கிறது 2 பவர் t. அதாவது கான்ஸ்டன்ட் பவர், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அப்போ இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணோம், ரீப்ளேஸ், ஈக்கு பதிலாக நம்ம 2 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்கு பதிலாக நான் டினாமினேட்டரில் 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இங்கே 2 ஸ்கொயர் 4 வருமா, மைனஸ் 4 இன்ட்டு 2னா 8 ப்ளஸ் 4 2 பவர் t. 8 மைனஸ் 8னா டினாமினேட்டர் 0, டினாமினேட்டர் 0னா இன்ஃபினிட்டி வந்துடும். திஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல ரூல் ஃபெயில் ஆகுது, ரூல் ஃபெயிலியர் கேஸ். ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரை ஈயை பொறுத்து நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 பவர் டீயில் இதை 2 பவர் டி லைக் எக்ஸ் பவர் என் மாதிரி வச்சுக்கோங்களேன், n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இல்லை, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது கான்ஸ்டன்ட் பவர் இருக்குது. டீயோட இந்த ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதால டி இங்கே எழுதுங்க. 1 டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது ஈயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2e மைனஸ் 4. இப்போ 2ஓட பவரில் 1 ரெடியூஸ் ஆகி எழுதணும். எப்போது, இந்த ரூல் ஃபெயில் ஆகிற கேஸில். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் ஈக்கு பதிலாக 2வை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, 2 இன்ட்டு 2னா 4, 4 மைனஸ் 4. அகெயின் ஃபெயிலியர் கேஸ் வருது பாருங்கள், அகெயின் ஃபெயிலியர் கேஸ் தான். ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த டீயோட 2ஓட பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணி எழுதணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரை இங்கே ப்ராடக்டில் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி எழுதணும். ஓகே, ஸோ ஏற்கனவே டி இருக்குது, இப்போ டி மைனஸ் 1, 1 டிவைடட் பை, இதுதான் இந்த ஃபெயிலியர் ஆகிற கேஸ் இல்லையா. இந்த டினாமினேட்டரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஈயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு 1 2, கான்ஸ்டன்ட்னா 0 ஆகிடும். அப்போ இங்கே 2 மட்டும் வரப்போகுது. இங்கே டீயோட பவரில், சாரி 2ஓட பவரில் இன்னொன்று ரெடியூஸ் ஆகிடு வரணும், டி மைனஸ் 2. இது 2 பவர் டி மைனஸ் 2வா, இங்கே பாருங்கள், இப்போ ஈன்ற ஆப்ரேட்டரே இல்லை. டினாமினேட்டரில் 2ஓட பவர் 1, இந்த நியூமினேட்டருக்கு ரைஸ் பண்ணும்போது -1. அப்போ என்ன வரும், டி இன்ட்டு டி மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் டி மைனஸ் 3, சாரி 2 பவர் t மைனஸ் 3. ஸோ இதுதான் நமக்கு PI. ஸோ PIக்கான ஆன்சர் t மைனஸ் 1.
t into t minus 1 into t power 2 power t minus 3. ஸோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் xt தானே நம்ம வெளியே எடுத்துருக்கோம். அப்போ xt ஈக்குவல் டு cf plus pi. xt ஈக்குவல் டு அதுதான் சொல்யூஷன். The solution is xt equal to cf plus pi. Implies xt equal to cf என்ன find out பண்ணியிருக்கோம், c1 plus c2t into 2 power t plus particular interval வந்து t into t minus 1 into 2 power t minus 3. ஸோ அப்போ இந்த கான்ஸ்டன்ட் பவர் வேரியபிளாக இருக்கும்போது பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுற கேஸ் இது வந்துடும். தனியாக 2 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இது மட்டும் போடணும். ஓகே, இப்போது நமக்கு இந்த ரூல் ஃபெயிலியர் கேஸ் எப்போ வருதுன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் அதாவது இந்த லாம்டா பவர் டி இங்கே இருக்கிற இந்த 2 வந்து டபுள் ரூட்டாக இருக்குது. இப்போ டபுள் ரூட்டாக இருக்கும்போது 2 வாட்டி நமக்கு ரூட் ஃபெயிலியர் கேஸ் வருது. ஒருவேளை இங்கே லாம்டா 2 வந்துட்டு இங்கே 3 பவர் டி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த 0லாம் வந்திருக்காது. டேரெக்டாக நீங்கள் ஈக்கு பதிலாக 3 போடும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஸோ ஃபெயிலியர் கேஸ் எப்போ வரும் அப்படின்னா இங்கே அந்த ரூட் கண்டுபிடிச்சதும் இந்த கான்ஸ்டன்ட்டும் சேம் வேல்யூவாக இருக்கும்போது ஃபெயிலியர் கேஸ் வரும். ஒரு டைம் ரூட்டாக இருந்தால் ஒரு டைம் ஃபெயிலியர் கேஸ் வரும். டபுள் ரூட்டாக இருந்தால் 2 டைம் ஃபெயிலியர் கேஸ் வரும். ஏன்னா இங்கே இருக்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இன்னொரு கொஸ்டின் இதே போல் பார்த்துடலாமா. இங்கே 2 பவர் டி பார்த்தோம் இல்லையா, அதாவது கான்ஸ்டன்ட் பவர் டி இருந்துச்சுன்னா எப்படி பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது. டி தான் இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். வெறுமனே டி பாலினாமியல் இன் டி இருந்தால் எப்படி பார்க்குறதுன்றது இன்னொரு கொஸ்டினை பார்த்துடலாம். இது அடுத்த கொஷின், சால்வ் த டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன். அதே எக்ஸசைஸில் இருக்கிற இன்னொரு கொஷின். xt plus 2 minus 4xt plus 1 plus 3 times xt equal to t. ரைட் சைடில் டி இருந்தால் எப்படி பர்டிகுலர் இன்டர்வல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கேஸு இதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் இதை ஈன்ற டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். xt இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே இருக்கிறது e power 1, இங்கே இருக்கிறது e power 2. ஸோ e2 e square minus 4 times e plus 3 of xt equal to t. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்னா, the characteristic equation is இது in terms of lambdaவில் எழுதுவோம் இல்லையா. lambda square minus 4 lambda plus 3 equal to 0. மல்டிபிள் பண்ணால் 3, ஆட் பண்ணால் -4. அடிஷனில் மைனஸ் வருதுன்னா நம்ம ப்ராடக்டில் இருக்க 2 டேர்மே மைனஸாக எடுக்கணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் வருது பாருங்கள். ஓகே, ஸோ 1 3s are 3, மல்டிபிள் பண்ணால் +3, நமக்கு ஆட் பண்ணால் +4 தான் வருது. ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மைனஸ் இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், ஆட் பண்ணால் -4 கிடச்சிடும். லாம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, 2ன்றதால 2 ஃபேக்டர்ஸ். டேரெக்டாக லாம்டா -1 இன்ட்டு லாம்டா -3ன்னு எழுதுகிறோம். இதிலிருந்து லாம்டாவோட வேல்யூ 1 3. ஸோ இந்த ரூட்டோட நேச்சர் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். 2 மார்க்கில் சிஎஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் சிஎஃபோட ஸ்டாப் பண்ணால் போதும். ஓகே, பிஐ கேட்டாங்கன்னா பிஐ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் சால்வ்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக எழுதணும். சிஎஃப் பிஐ கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் சொல்யூஷன் எடுத்து எழுதுறது. ஓகே, இப்போ இங்கே சிஎஃப் என்ன ஒரு நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருக்குது இல்லையா. அப்போ c1 இன்ட்டு லாம்டா 1 பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு லாம்டா 2 பவர் டி. ஓகே, c1 இன்ட்டு லாம்டா 1ன்றதை நான் ஃபஸ்ட் ஒன்றா எடுத்துக்கிறேன். ஸோ 1 பவர் டி ப்ளஸ் c2 இன்ட்டு 3 பவர் டி. 1 பவர் எனிதிங் இஸ் 1 தான் இல்லையா. அப்போ 1 பவர் டி 1 இன்ட்டு c1 சிம்பிளாக c1 மட்டும் எழுதுனா போதும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் cf ஈக்குவல் டு c1 plus c2 into 3 power t. PA find out பண்ணலாமா. ஸோ PAயோட ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 divided by அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் ஆப்ரேட்டரில் இருக்கிற இந்த பாலினாமியல் எழுத போகிறோம். அப்போது e ஸ்கொயர் மைனஸ் 4e ப்ளஸ் 3, ரைட் சைடில் இருக்கிறது t. ஓகே, இந்த இடத்துல இப்போ டி ஸ்கொயர் டி கியூப் ப்ளஸ் இல்லை பாலினாமியல் இன் டி வந்துச்சுனாலே டினாமினேட்டரில் ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா 1 ப்ளஸ் டெல்லை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 டிவைடட் பை இ ஸ்கொயர்னா அப்போ 1 ப்ளஸ் டெல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் 1 ப்ளஸ் டெல் ப்ளஸ் 3 டி. டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 1 ப்ளஸ் 2 டெல் ப்ளஸ் டி ஸ்கொயர்னா டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணும்போது -4 டெல்டா ப்ளஸ் 3, இங்கே டி இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை கான்ஸ்டன்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். +1 +3 +4 -4. ஸோ கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் இருக்கிறது நமக்கு டெல்லு 2 டெல்டா -4 டெல்டானா இருக்கிறது -2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகே, இந்த டி இருக்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டோரியல் பாலினாமியல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபேக்டோரியல்
பாலினாமியல். இப்போது எக்ஸ் பவர் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறோம், அது சிம்பிளி எக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எக்ஸ் பவர் 2 ஃபேக்டோரியல்னால் இந்த ரெண்டு ஃபேக்டராக ப்ராடக்டில் எழுதுவோம். எக்ஸு அதுக்கு அடுத்த டேர்ம் ரெடியூஸ் பண்ணி எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பதிலாக எக்ஸ் பவர் 2 ஃபேக்டோரியல். இதுவே எக்ஸ் பவர் 3 ஃபேக்டோரியல்னால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3க்கு முந்தின டேர்ம் 2 இல்லையா, அது வரைக்கும் வரும். இதுதான் ஃபேக்டோரியல். இப்போ இங்கே டி இருக்கு இல்லையா, டீயை வந்து ஃபேக்டோரியல் ஃபார்மில் எழுதணும். அப்போது இங்கே என்ன சொல்லிருக்கு, எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1 ஃபேக்டோரியல். அப்போ டி கேன் பி ரிட்டன் அஸ் டி பவர் 1 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இங்கே இந்த ஆப்ரேட்டருக்கு அப்புறம் இருக்கிற டீயை நம்ம என்ன பண்ணலாம், டி பவர் 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஓகே, அப்போது இங்கே நமக்கு டீயோட பவர் என்ன இருக்கோ அந்த ஆப்ரேட்டர் அது வரைக்கும் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு நிமிஷம். ஸோ அதே போல் இந்த டெல்ன்ற ஆப்ரேட்டர் வந்து லைக் டிஃப்ரென்சியேஷன் மாதிரி, டெல் ஆஃப் டி பவர் என் ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம என் இன்ட்டு டி பவர் என் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போது டெல் ஸ்கொயர் ஆஃப் டி பவர் என்னன்னா 2 வாட்டி n இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு டி பவர் என் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். இது இந்த மாதிரி பண்ணுறது தான். இப்போது டி பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெல் ஆஃப் டி பவர் 1 நம்ம சொல்லும்போது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டீயே ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதே செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போது இங்கே டீயோட ஃபேக்டோரியல் என்ன இருக்கோ அந்த ஹையஸ்ட் பவரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ரிமைனிங்கிறது அது 0 ஆகிடும். ஸோ அதனால் டெல் ஸ்கொயரை நான் ஒமிட் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஒரு எனக்கு டினாமினேட்டரில் 1 டிவைடட் பை மைனஸ் 2 டெல்டா ஆஃப் டி பவர் 1 ஃபேக்டோரியல். ஸோ மைனஸ் 1/2ன்றது கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே டெல்னா வெறுமனே டெல்னா டிஃப்ரென்சியேஷன் சொன்னோம் இல்லையா, இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 1/del. 1/delனா டெல் இன்வர்ஸ், விச் இஸ் நத்திங் பட் இன்டகிரேஷன் மாதிரி. ஓகே, அப்போது இங்கே நமக்கு டெல் இன்வர்ஸ் ஆஃப் டி பவர் 1 அப்படின்னா இன்டகிரேட் பண்ணும்போது பவர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஜென்ரலாக வேணும்னா இப்படி கொடுக்குவா, நான் 1/del ஆஃப் டி பவர் என் அப்படின்னு சொல்லும்போது டி பவர், அதாவது டி பவர் என் ஃபேக்டோரியல், வெறும் என் கிடையாது, ஃபேக்டோரியல் பாலினாமியலுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ டி பவர் என் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல். இது ஃபேக்டோரியல் பாலினாமியல் இந்த பவரில் இருக்கிறது. கீழே இருக்கிற என் ஃபேக்டோரியல் வந்து நம்பர்ஸ்க்கானது, டீன்றது வந்து பாலினாமியல் இருக்கிறது வேரியபிள். ஓகே, ஸோ அப்போ 1/t ஆஃப் டி பவர் 1 ஃபேக்டோரியல் சொல்லும்போது டி பவர் 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இங்கே நமக்கு 1/del இருக்கு இல்லையா, அப்போ இன்டகிரேஷன் டி பவர் 1 ஃபேக்டோரியல் இன்டகிரேட் பண்ணால் டி பவர் 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இது வந்து ஃபேக்டோரியல் பாலினாமியல். ஓகே, ஸோ டி பவர் 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் 1 × 2 = 2, 2 2s are 4, வெளியே மைனஸ் சைன் இருக்குது. இதுதான் பிஐ. ஓகே, ஸோ the solution is xt equal to, சப்போஸ் y இருந்தால் yt equal to நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, cf plus pi, ரைட் சைடில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால ஒரே ஒரு பிஐ கண்டுபிடிக்கணும். அடிஷன் ஆஃப் டேர்ம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு PI1 PI2 கண்டுபிடிப்போம். லைக் ODEயில் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான். ஸோ சிஎஃபோட ஆன்சர் நமக்கு இங்கே என்ன இருக்குது, C1 + C2 × 3, C2 × 3 power t. ஸோ C1 + C2 × 3 power t மைனஸ் அகைன் இந்த டி பவர் 2 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டோரியல் இல்லாமல் எழுதணும். இப்போ டி பவர் 2 ஃபேக்டோரியலில் எக்ஸ் பவர் 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இங்கே எழுதும் பொழுது மைனஸ் டி இன்ட்டு டி மைனஸ் 1/4 நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ மைனஸ் டி இன்ட்டு டி மைனஸ் 1/4. இதுதான் சொல்யூஷன். அப்போது டீயில் பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கும் வெறுமனே டி, அதாவது பாலினாமியல் இன்டி டி டி ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈக்கு பதிலாக 1 + டெல்ன்ற ஆப்ரேட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த முதல்ல இருக்கிற பாலினாமியலை முதல்ல ஃபேக்டோரியல் பாலினாமியலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் இந்த டெல் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணி பைனாமியல் சீரிஸ் இந்த ஹோல் பவர் -1 கொண்டு வந்து பைனாமியல் சீரிஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ரேட்டர் முடிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் இந்த ஃபேக்டோரியல் பாலினாமியலை நார்மல் பாலினாமியலை ரெடியூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.